என்ன விசேஷமான தலைப்பு? ரிப்பீட். நம்ம எதை செய்கிறோமோ அது நம்மளை பாதிக்கும். What we do affects us. நம்ம வாழ்க்கையில் ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் இந்த பிரச்சனைகள் வருதுன்னே நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். We all have the question like, why do we have these problems in our life? நல்லா இருக்கும், We'll be happy, ஆனால் ஏன் பிரச்சனை வருது? but still we have problems. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், Suddenly a problem will come. திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை, Suddenly a money issue. திடீர்னு ஒரு குழப்பம், Suddenly a disturbance will come. திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை, Suddenly a money problem. திடீர்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ், Suddenly a mind problem. திடீர்னு ஒரு பிரிவினைகள். Suddenly a separation. ஏன் வருது? Why does it occur? நான் சொல்றது ஒரு வசனத்தை சொல்லுங்க. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். We reap what we sow. சொல்லுங்க. கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவா, வசனம் சொல்லுது. அதே போல வசனம் சொல்லுது, எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வோம். சொல்லுங்க பார்க்கலாம். We reap what we sow. இப்போ நான் நிலத்துல நெல்லு போட்டு தண்ணி ஊத்தணும்னா எது வரும்? கோதுமை வருமா? சொல்லுங்க. நெல்லு தான் வரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமா இல்ல? Yes, அதே போல same like that. நம்ம என்ன காரியம் செய்யறோமோ அதோட எதிர்வினைகள்ல தான் நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். We get the things what we do. இந்த மாந்திரிகம்னு முதல்ல எண்டிங் போட்டது என்னன்னா, அப்போ உள்ள வந்து என்னன்னு பார்ப்பாங்க. We just change the heading. நம்ம என்ன காரியத்துல ஏன் இந்த பாஸ்டர் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. Every action has an equivalent opposite reaction. சயின்ஸ்ல சொல்லுவாங்க, இது என்ன விதி? யார் சொல்லியிருக்கிறா? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. படிக்கிற பசங்க சொல்லுங்க. வி.கே. ராமசாமியா சொல்லுமா? நியூட்டனின் 2ஆம் விதி. சொல்லுங்க. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நீ எது செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையான ஆற்றல் உண்டு. Whatever we do, we have an opposite reaction for it. இது வந்து உலகத்துல சயின்ஸ்ல கண்டுபிடிச்சது. This is the thing which வேதம் சொல்லுது. But the Bible says, எதை விதைக்கிறாயோ we reap அதை அறுப்ப. what we sow. இத மைண்ட்ல நல்லா ரீட் பண்ணிக்கங்க. We have to keep this in our mind. இத மனப்பாடம் பண்ணிக்கொண்டே இருங்க. We have to memorize it. நிறைய வாட்டி இது சொல்லிக்கொண்டே இருங்க. We should repeat it. நல்ல சத்தமா சொல்லுவோமே. நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கணும். We have to keep on saying it again and again. திருப்பி திருப்பி சொல்லிக்கணும். எதை விதைக்கிறோமோ We reap அதை அறுப்போம். what we sow. உன் எதிரி எதை விதைக்கிறானோ சொல்லுங்களேன். என் எதிரி My enemy, எதை விதைக்கிறானோ what அதை அறுப்பாங்க. he reap what நான் எதை விதைக்கிறேனோ, நான் நல்லதை செஞ்சா சொல்லுங்க, if I do good deeds, எனக்கு நல்லது கிடைக்கும். I'll get good returns. நான் கெட்டது செஞ்சா If I do bad things, கெட்டது நடக்கும். it'll return in bad way. நல்லதை நினைச்சேன்னா If I think good, நல்லது நடக்கும். I'll receive good things. கெட்டதை நினைச்சேன்னா If I think negatively, கெட்டது நடக்கும். negative things will happen. இதுதான் தேரி. This is the thing. இதுதான் உங்க வாழ்க்கையின் அடிப்படை பாடம். This is the basic lesson of a life. ஒரு கிறிஸ்துவன் நல்லா இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஜெயிப்பீங்க. This is a very important subject. We can win in our life if we understand this. ரட்சிக்கப்பட்டாலும் படலனா கூட இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்குள்ள இருக்கணும். This is the basic knowledge which everyone should have. ஏன் நம்ம வாழ்க்கை எதன்படியா நடக்குகிறது? How do we lead our lives? நாளைக்கு என் வாழ்க்கையில எப்படி நடக்கும்ன்றதுக்கு இன்னைக்கு நம்ம செய்யற காரியம் தான் பேஸா நிக்குது. Our future depends on the things we do today. நான் 3வது மாடி கட்டணும், முதல்ல என்ன கட்டி ஆகணும்? If I want to build a 3rd floor, I have to பேஸ் போட்டு ஆகணும். first I have to build the ஃபர்ஸ்ட் ground floor. செகண்ட் அப்புறம் தான் 3rd ஃப்ளோர். We have to go by step by step. நம்ம எடுத்த உடனே 3rd ஃப்ளோர் கட்டணும்னா அது எங்க போய் கட்டணும்? அனந்தரத்துல தான் என்ன பண்ணணும்? கட்டி ஆகும். We cannot straight away build the 3rd floor. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு தான் உங்க வாழ்க்கையில செய்வார். God has planned everything in your life. நல்லா இன்னைக்கு இந்த மெசேஜ் நல்லா நீங்க கவனிக்கிறீங்கன்னா முடிவில் உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். If you listen to this message carefully, you will get a solution for it. முதல்ல என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நீங்க யோசிங்க. First we have to analyze what happens in our life. இப்போ உங்க வாழ்க்கையில சிறு வயதா இருக்கலாம், முதிர் வயதா இருக்கலாம், மிடில் ஏஜ்ல இருக்கலாம். You may be a youth, elder person, or உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. you have to realize what the problems you have. குடும்பத்துல சமாதானம் இல்லையா? Is it a disturbance in your family? கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. நான் சொல்றதெல்லாம் வீட்டுக்குள்ள மத்தவங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்களா? Is there any problems, fights in the house?
இதனால உனக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கா? Are you getting disturbed by it? வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாதபடி இருக்கா? Is there any disturbance or in the peacefulness? இல்ல வேலை இல்லாம இருக்கா உனக்கு? Or do you have don't you have a job? இல்ல வேலையில ஏதாவது பிரச்சனையா? Or do you have a problem in the job? இல்ல வேலையில சரியா சம்பளம் இல்லையா? Or do you not get the income correct? நல்லா கவனிங்க. நான் சொல்றதுல நீங்க இருக்கிற ஏதாவது பாயிண்ட்னா டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Just note down the points. நான் பலவீனமா இருக்கிறேனா? Or am I weak? இல்ல நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறேனா? Or am I sick? இல்ல எனக்கு வியாதி இருக்கா? Or do I have any illness? இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. என்னென்ன பலவீனத்துல இருக்கீங்க, என்ன வியாதியில இருக்கீங்க, என்ன சோர்வுல இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. First analyze all the things which we are going. இல்ல கடன் பிரச்சனையில மாட்டி இருக்கேனா? Or am I facing any financial problems? இல்ல தேவையில்லாத குழப்பம் இருக்கா? Or useless things we have. இல்ல வீடு இல்லையா நமக்கு? Or do we have a house? ஒரு நல்ல வீடு இல்லாம இருக்கா? Or don't we have? இல்ல வீட்ல நிம்மதி இல்லாம இருக்கா? Or don't we have peacefulness in a house? இல்ல பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாம இருக்கா? Or is it about the child's marriage? இல்ல பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்காம இருக்கா? Or is it about the child giving birth to it? ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் சொன்ன பிரச்சனையில ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில அகப்பட்டிருக்கும். Some of the other problems among which I said will be occurring in your family right now. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? The reason behind this is, யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? who do you think it is? அதுல எந்த சத்துருவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Who do you? நம்ம செஞ்சதுதான் நமக்கு விதையா வந்து நிக்கிறது. It is the things which we did. என் புள்ள கஷ்டப்படுதுன்னா நான் பாவம் பண்ணி இருக்கிறேன், அதன் பலன் 7 தலைமுறை என் கண்கள் காணும்படியாக தேவன் வச்சிருக்கிறார். My child is suffering right now. It is the mistakes or the sins which I did in the past. இது வேதம் சொல்லுகிறது. This is what the Bible says. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. We sow what we reap. இப்ப இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேட்ட பாடம், ஏற்கனவே கேட்ட சத்தியம். This is the promise word. நீங்க ஏற்கனவே கேட்காத ஒரு சத்தியத்தை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். I would like to share a untold story. யார் வீட்லயாவது வீடு வாடகை சரியா கிடைக்கல, எனக்கு வாடகையே கிடைக்கல அப்படின்னு யாராவது உங்ககிட்ட புலம்பி இருப்பாங்க. Someone would have came and taught நீங்க சொல்லியிருப்பீங்க, ஒரு வீடா கிடைக்காது. We would have mocked up. வீடே இல்லையா? ஒருவேளை நீங்க சொந்த வீட்டுல இருந்திருக்கலாம். Or you would have had own. ஒருவேளை நீங்க நல்ல வாடகை வீட்டுல இருந்திருக்கலாம். Or you would have been in a bed. இல்ல நீங்க இருக்கிற வீடு கம்ஃபர்டபுளா இருக்கலாம். Or you would have been in a good. மழைக்கோ வெயிலுக்கோ எந்த டிஸ்டர்ப் இல்லாம இருந்திருக்கலாம். You would have been undisturbed. ஆனா யாராவது ஒருத்தர் வீடுல பிரச்சனை இருக்குன்னா நீங்க அவர்களை பார்த்து ஏளனம் பண்ணிருப்பீங்க. But if someone comes and says about their problems, you இதெல்லாம் ஒரு பிரச்சனை. சும்மா வீடு காலி பண்ணிட்டே இருக்கீங்க. வீடேவா இல்ல? உனக்கு பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை தான் வருது. You get problems everywhere you go. எங்க போனாலும் உங்களுக்கு மட்டும் எப்படி பிரச்சனை? How do you get all the problems where everywhere? இந்த மாதிரி நீங்க எப்பப்பெல்லாம் திங்க் பண்றீங்க, ஒருவேளை உங்க உறவு கிட்ட நீங்க பதிலுக்கு நேர்க்கா பேசியிருப்பீங்க. You're talking like this or thinking like this. உங்க இருதயத்துல முனவி இருப்பீங்க. Or you would have mourned in your. உங்க நினைவுல நான் கரெக்டா இருக்கேன், நான் நல்லா வீட்டுல இருக்கேன், இவங்க சரியில்லை வீட்டுல. நினைவுகள் இருக்கும் 3 விதம். ஒன்னு அவங்க கிட்டே சொல்லியிருப்பீங்க. One, you would have told them directly. ஒன்னு உங்க இருதயத்துல முனைவு இருப்பீங்க. Or you would have thought in your mind. இல்ல உங்க சிந்தனையில அதை நினைச்சிருப்பீங்க. Or you would have just thought about it. இது என்ன பண்ணும் தெரியுங்களா? Do you know what will this do? ஓ ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். This will affect your. வசனம் சொல்லுது, எதை விதைக்கிறாயோ அது உடனே நடக்காது. அரசன் நின்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். உடனே நடக்காது, கொஞ்ச நாளுக்கு அப்புறமேல்ட்டு. It will take time to happen. 2 வருஷம் கழிச்சு, after 2 years, சில நேரம் 5 வருஷம் கழிச்சு, or sometimes after 5 years, சில நேரம் 10 வருஷம் கழிச்சு, or even after 10 years, சில ஆண்டு 20 வருஷம் கழிச்சு, or even after 20 years, சில இது 30 வருஷம் கழிச்சு. then some takes 30 எந்த காரியத்தை யாரை குறிச்சு முனவினியோ, you have mourned or mocked about, யாரை குறிச்சு குறை சொன்னியோ, who you எதை குறிச்சு நினைச்சு கேவலமா நினைச்சியோ, who do you mocked about, அதே பிரச்சனையில இப்ப மாட்டி இருப்பீங்க. you would have stuck in the same problem. ஒருவேளை யாரோ ஒருத்தர் கடன் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது ப்ரீவியஸ், இப்ப நீங்க இன்னைக்கு கடன்ல இருக்கலாம். If you can you would have been suffering. இந்த கடன் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? Do you know what is it? ஏற்கனவே கடன், என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா கடன். You would have mocked others. எதுக்கத்தால கடன்? ஏன் இந்த கடன் வாங்கின கடனை கொடுக்க முடியாதா? Why can't you give back the money? மற்றவர்களை ஏளனம் பண்ணி இருப்போம். You would have mocked others. தன்னை பெருமையா வைத்துக்கொண்டு. You would have
thought proud. உங்களுக்கு இந்த சூழ்நிலை வராதனால அதர் வீரியம் தெரியாததுனால அதற்கு என்ன பண்ணிருப்பீங்க? கமெண்ட் கொடுத்திருப்பீங்க, You'd have commented about others. முனைவி இருப்பீங்க, You'd have இருதயத்துல சிந்தனையில கேவலமா நினைச்சிருப்பீங்க. you'd have thought bad about இன்னைக்கு them. பார்த்தா அந்த பிரச்சனையை காட்டிலும் இப்ப இருக்கிற உங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும். And that is reacted as the big கடனை problem விட்டு in life. நவர முடியாத உங்களை குறிச்சு 4 பேர் முனவி கொண்டு And இருப்பாங்க. now about you, other people will talk about you bad. ஐயோ, இப்ப உங்க வீட்டுல சண்டை இருக்கலாம், For now, if you have a problem, சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். you may have. ஒருவேளை என்னைக்காவது யார் வீட்லயா சண்டை வரும்போது போட்டு கொண்டிருக்கும் போது நீங்க கிண்டல் பண்ணிருப்பீங்க, You would have made fun of others when they are. எப்ப பார்த்தாலும் சும்மா சும்மா சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. ஐயா அந்த ஆள் குடிச்சிட்டே வருவான், ஐயா அந்த பொம்பளை வீட்டுல சும்மா சண்டை போடும், They keep on fighting. ஐயா அந்த பையன் சரியில்லாத பையன், ரொம்ப மோசமான பையன், எங்க பையனெல்லாம் பாருங்க நாங்க நல்லா வளர்க்குறோம். He's not a good boy. ஒருவேளை உன் புள்ள நல்லா இருந்திருக்கும், ஆனா உன் புள்ள பிரச்சனையை கொடுக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? இன்னொருத்தர் ஏளனம் பேசுனதுனால. When you mock others, it will affect you back. இந்த ரகசியம் நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. யாரோ ஒருத்தர் பலவீனத்துல வீட்டுல இருப்பாங்க, படுத்த படுக்கையா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் Someone would have been sick in the house. அலவலி, கைத்து வலி, வயிற்று வலி, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. They would have some problem. என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏதோ பலவீனம் சொல்லினே இருக்கியே, And we'll make fun of them. உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்? வீட்டுல பிறந்த நிறைய நேரம் அந்த பலவீனப்பட்டவங்களை பார்த்து நம்ம ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியமா இருக்கும், அவங்க பலவீனப்பட்டவங்களை பார்த்து நம்ம பேசியிருப்போம். We talk bad about others just because we are happy. இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்கள காட்டிலும் நம்ம இன்னைக்கு பலவீனத்துல இருப்போம். But today, after that, we will face the same problem. சபையில் காது உள்ளவன் கேட்க கடவுது. Those who can hear. நீங்க இன்னைக்கு இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு மாற்றத்துக்கு நேராக ஒரு வாழ்க்கையே ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். If you listen to this message carefully, there is a way to change your life. நம்ம கண்ணுல பாக்குறது இன்னைக்கு நான் இந்த பிள்ளைக்கு சொன்னா நானும் மறந்துடுவேன், நாளைக்கு அந்த புள்ளும் மறந்துடும். I tell something to her, even ஒரு வருஷத்துக்கு முன்பாக அன்னைக்கு நான் அந்த டேட்ல சொன்னேன்னா என்னப்பா சொன்னேன்னு கேட்கும், கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா இந்த மனுஷர்கள் மறந்துடுவார்கள், humans will forget. ஆனா ஆவிக்குரிய உலகம்னு ஒண்ணு உண்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன். But there is a spiritual world. இந்த ஆவிக்குரிய உலகத்துல தேவன் அநேக தேவ தூதர்களை உனக்காய் வைத்திருக்கிறார். The spiritual world, God has appointed. தேவனால் பயன்படுத்துகிற தேவ தூதர்களும் உண்டு. There are angels who are used by God. சத்துரு பயன்படுத்துற துஷ்ட தேவதைகளும் உண்டு. And there are also angels who are used. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட வருகிற துஷ்மன வார்த்தைகள், சிந்தனைகள் அதெல்லாம் ரிப்பீட். உனக்கு என்ன சொல்லுங்களேன், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், உனக்கு ரிப்பீட் சொல்லுங்க பார்க்கலாம், கைப்பிடிச்சு Held your hands and say ரிப்பீட். It is a repeat. ரிட்டர்ன் உனக்கு வரும். எதை விதைக்கிறாயோ You reap அது what you அறுப்போம். ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, my beloved people. ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் வேதனைப்படுறோம், Why do we suffer? ஏன் கடத்தல இருக்கோம், Why do we face? நல்லா போயிட்டு இருந்தது ஏன் குடும்பத்துல திடீர்னு பிரச்சனை, It will be happy, but suddenly. ஏன் குடும்பத்துல திடீர்னு சண்டை, Why is there a fight? ஏன் திடீர்னு ஒரு இழப்பு, Why suddenly there? ஏன் ஒரு மரணம், Why a death? ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் இதுவரை வந்ததே இல்லை. We'll keep on wondering why. சில நேரம் சொல்லுவோம் யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரல, எனக்கு மட்டும் தான் வந்திருக்கு. Sometimes we say that no one else. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நீங்க விதைச்சதை தான் இன்னைக்கு அறுக்குறீங்க. All is just because we நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுத்து கொண்டு இருக்கிறோம். we reap what we sow. அம்மாவா இல்லையா? Yes or no? இன்னைக்கு நீங்க அந்த பாயிண்ட்டுக்குள்ள வந்துருங்க, நான் ஏதோ செஞ்சிருக்கிறேன். Now we have to realize that we have. இன்னைக்கு என் வேலையில ஏதோ பிரச்சனை வருதுன்னா யாரோ ஒருத்தர் வேலையை குறித்து நம்ம ஏளனம் பேசியிருப்போம். If I am facing some problem right now, I would have mocked about them. என் வேலையில ஏதோ பிரச்சனைனா யாரோ ஒருத்தர் வேலையை குறித்து நான் ஏளனம் பேசியிருப்பேன். If I'm facing any problem in the work, I would have faced. நல்லா இருக்க கணவன் மனைவி இடத்துல சண்டை இருக்குன்னா யாரோ ஒருத்தர் கணவன் மனைவி சண்டையில நீ ஏளனம் பேசியிருப்பேன். We are facing some problem. We would have பாஸ்டர் நான் எதுவும் சொல்லக்கூடாதா, உனக்கு அதுக்கு ரைட்ஸே கத்தர் கொடுக்கல. We do not have the right. ரட்சிக்கப்பட்ட உள்ள இருக்கிற நீயும் கத்தரோட பிள்ளை தான், ரட்சிக்கப்படாத இருக்கிற வெளியே இருக்கிறவனும் தேவனோட பிள்ளை தான். Even the non-Christian people are God's. உங்க மேல கரிசனை காட்டிலும் தேவன் வரப்போற அந்த ஆடுகளுக்கு மேல தேவன் அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். God is concerned about them more. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, But what do we do? தேவன் இன்னொரு மனிதனை சிட்சிக்கும் பொழுது அவர்களை ஏளனம் பண்றது. When God is testing others. வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 1 Corinthians chapter 10 verse 12. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன்.
நான் கரெக்டா இருக்கிறேன் மத்தவங்கலாம் சரியில்லை. You may think that we are perfect and others are wrong. நிறைய பேர் பேசுறது நான் கரெக்டுப்பா, You say that we are correct. நான் கரெக்டுப்பா, We are perfect. மத்தவங்கலாம் சரியில்லைப்பா. Others are wrong. மற்றவர்களை குறித்து ஏளனம் பண்றது நம்மளுக்கு தேவன் அதை எதிர்பார்க்கிறவர் அல்ல. God dislikes if we mock about. ஒருத்தர் கஷ்டப்பட நீ மனம் கசந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா கர்த்தர் ரொம்ப விரும்புவார். If we are worrying and praying for others, that is what ஒருத்தருடைய துன்பம் காதுக்குள்ள கேட்குதுனாவே, ஒருத்தருடைய பிரச்சனைகள், ஒருத்தருடைய குழப்பங்கள் உன் காதுக்குள்ள கேட்குதுனாவே தேவன் ஏதோ ஒரு செயலை உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். you are hearing someone mourning or telling their problem, அந்த டைம் பெருமையா இவங்க வேஸ்ட் ஒருத்தர் குற்றப்படுத்துறேன்னா, at that time if we are accusing them, சும்மா இருக்க பிரச்சனை என்ன பண்ணிட்ட, எங்கேயோ ஓடுற ஓனை எடுத்து உன் வேட்டிக்குள்ள விட்டுட்டேன்னு அர்த்தம். it is like இப்ப என்னதான் பண்ணணும், சில விஷயங்களை கண்டுக்கவே கூடாது. சொல்லுங்களேன் ஆண்டவரே, you should leave them undisturbed. காதுல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே Lord, எந்த விஷயம் காதுக்குள்ள வரக்கூடாது, no things we should அது காதுக்குள்ள வந்தாலும் இருதயத்துல வந்து பதியக்கூடாது. it should not be in my சொல்லுங்க, எந்த ஒரு விஷயமோ, no things, எந்த ஒரு மற்றவருடைய செயல்பாடுகளோ என் காதுக்கோ என் நினைவுக்கோ இருதயத்துக்கோ வராதபடி வேலி அடைங்கப்பா. அவர்களை குறித்து குற்றம் சொல்ல என் வாய் வராதபடி என் நாவுகளை வேலி அடைங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சொல்லுங்க. எந்த ஒரு தவறான செய்திகளை பத்தி நான் பேசக்கூடாதபடி, I should not talk about any, இன்னொருத்தரை குற்றப்படுத்தாதபடி, I should not accuse anyone, சொல்லுங்க, இன்னொருத்தரை அவமானப்படுத்தக்கூடாதபடி, I should not இன்னொருத்தரை கேவலமாய் பார்க்க கூடாதபடி, I should not mock anyone, பேசக்கூடாதபடி, should not நினைக்க கூடாதபடி என்னை வேலி அடைங்க. இந்த ஜெபம் எப்பொழுதும் இருக்கணும். you have to do this. நம்மளே ஒரு பள்ளத்தை நோண்டி நம்மளே உள்ள போய் படுத்துக்கிறோம். நம்ம It is like digging a pit and falling into. இன்னைக்கு நீ வேதியில இருக்கிறனா யாருக்கும் வேதிப்பட்டவர்களை பார்த்து நீ அசட்டை பண்ணியிருப்ப. You are suffering from a problem now. You இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். God is talking to you prophetically. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். Second, I want to say a thing. மற்றவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படியே நோட்ட விட்டுட்டே இருக்கும். We keep on watching about what ஆமாவா இல்லையா? happens in others. என் குடும்பத்துக்கு எடுத்துட்டான் ஒருத்தன், அடுத்தது அவன் குடும்பத்துல ஒண்ணு நடக்கும். ஏன்னா நான் ஜெபிக்கிற ஆள் இல்ல, அப்ப எனக்கு ஒரு தீங்கு வச்சுட்டா அங்க என்ன நடக்குது நம்ம சொல்லுவோம், அங்க ஏதாவது நடக்கணும். We say that something should happen with them. கண்டிப்பா கர்த்தர் அவங்களுக்கு கிரியை செய்வார். Something God will punish them. யாரு தீர்க்கு எடுக்கிறா, யார் பனிஷ்மெண்ட் கொடுக்குறா? நீங்க கொடுக்குறீங்க. But ஒரு கையை வச்சு நான் அப்படி நீட்டுறேன்னா 3 விரல் என்ன காட்டி கொண்டிருக்கு. we are pointing someone, அவன் வாழ்க்கையில் நடக்குது இல்ல, அவன் வாழ்க்கையில் ஆண்டவரே என் குடும்பத்துக்கு சீர்கெடுத்துட்டான், ஆண்டவரே அவன் மந்திரவாதி, அவன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் நம்ம கண்ணிலே பார்ப்போம் பேர், அவன் மாமியார் மண்டையை போடணும், மருமக ஏதாவது நடக்கணும், அவங்க குடும்பத்தில் ஒரு பிரிவினை வரணும். யார் நினைக்கிறா ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிற நம்ம we pray against others. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம், ஒருவேளை அது நன்மையா கூட இருக்கலாம். Maybe true. உனக்கு நீ நினைக்கிறது நன்மையா போலவே தெரியும், பிசாசு உன்னை பயன்படுத்துறான். That's when the evil spirit uses you. உன் குடும்பத்துல 1000 அழுக்கு 1000 மூட்டை இருக்கும், அதை விட்டுடுவே, மத்தவங்களை பார்த்துட்டு இருப்ப. You'll have a lot of problems. எடுத்து படிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 7 verse 4 says, உன் கண்ணில் உக்கிரம் இருக்கையில், உன் கண்களில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மட்டே முதுகுல 1000 அழுக்கு இருக்கும், ஓ முதுகுல அழுக்கு இருக்கு, நீ இப்படி பண்ற. we'll keep on எப்பெல்லாம் மற்றவர்களை உற்று நோக்கிட்டே இருக்கிறோம். the times when we நம்மளுக்கு நிறைய பேர் இருக்கிறோம். ஏமா நம்மள இங்க கவனிங்களே, என்ன for example, இந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, என் வீட்டு நிலத்தை வாங்கி பிடிங்கி எடுத்துக்கிச்சு. for example, if she borrowed she took away my land, எங்க அப்பாவை ஏமாத்தி, she cheated. சரி, என் வைஃப் பேர்ல நிலத்தை எழுதி வச்சிருக்கேன், I've written it on my wife's name. என் வைஃபை ஏமாத்தி நிலத்தெல்லாம் இவன் பேர்ல ஏத்திட்டா. She cheated them and she got all the land. இப்போ எனக்கு வீடு இல்லை, வீட்டை விட்டு வெளியே போன்றான். And now I don't have a house. இப்போ வீடு வாங்குனது யாரு? நானு. மனைவிக்கு எழுதி கொடுத்தேன், மனைவி ஏமாத்தி. இப்போ நான் துன்பப்படுறது கரெக்டா தப்பா? Is it correct to worry about it? என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றான், அவன் பண்றது தப்பா, நான் வேதனைப்படுறது தப்பா? கரெக்டா சொல்லுங்களேன். Which is wrong? நான் வேதனைப்படுறது தப்பு இல்லைல்ல, நியாயம் தானே. நான் போய் ஒரு ராஜா கிட்ட சொல்றேன், ராஜா now I'm going to a king and telling,
என் இடத்த நான் சம்பாரிச்சு வாங்க, நான் சொத்து வச்சு வாங்கினது. It is my wealth. என் மனைவிக்கு கொடுத்தேன். I gave it to my wife. என் மனைவி ஏமாத்தி எழுதி என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டா. And someone cheated her. என் மனைவியும் துரத்தி விட்டுட்டா. And she also. நீங்க தான் ஏதாவது செய்யணும். Now you have to. ராஜா கேட்கிறாரு, நான் என்ன பண்ணணும்? என் வீட்டை விட்டு துரத்தனால அவ காலை வெட்டிடுங்க. And I asked them. ராஜா சொல்றாரு, உள்ளபடியே நடக்கட்டும். என்ன பண்ணுங்க? காலை நியாயம் தானே, நியாயத்துக்கு தீர்ப்பு செஞ்சாச்சு. ஆனா ராஜா எப்படின்னா, நம்ம தேவாதி தேவன் எப்படி? நியாயாதிபதி, பாரபட்சம் பார்க்காதவர், நீதியில நிலைத்திருப்பார், ஸ்ட்ராங்கா இருக்கிறவர். உனக்கும் ஒரு நீதி, எனக்கும் நீதி. சோ நான் இதை பண்ணிட்டேன். So he did that. அந்த புள்ள காலை வெட்டியாச்சு. நியாயமான காரியம். They cut the leg of the accuser. என் மேல 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. And after that there is ராஜா கூப்பிடுறாரு, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா. என்ன? நான் ஒரு தப்பு செய்யலையே. சரி, நான் போய் நிக்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட்மா அப்படின்னு கேக்குறேன். And now I'm asking for the complaint. ராஜா சொல்றாரு, உன் வீட்ல ஒரு அம்மா பக்கத்து வீட்டு, எங்க வீட்டு பக்கத்து வீட்ல இருக்குன்னு சொல்றாங்க. And my neighbor says, இவங்க வீட்ல இருந்து ஒரு மரம் வளர்ந்து, நல்லா கவனிங்க, there's a tree growing. அதுல இருந்து தென்னை மரம் வச்சுங்க. அது எங்க வீட்டு வழியா வளர்ந்து, அப்பவே சொன்னேன் மரம் தானே, கம்முன்னு விட்டுட்டேன் நானு. I told them அந்த மரத்துல இருந்து ஒரு கொலை அப்படியே விழுந்து எங்க ஓடு உடைஞ்சி என் பிள்ளைக்கு உள்ள அடிபட்டிருக்கு. நீங்க தான் நியாயம் செய்யணும் ராஜான்னு. இது மேல என் மேல தப்பு இருக்கா? தெரிஞ்சு செய்யல. And they gave a complaint that ஆனா ராஜா எப்படிப்பட்டவர்? நீதியா செய்கிறவர். the king is the one who நீ இந்த பிள்ளைக்கு கால் எடுக்க சொல்லி தண்டனை கொடுக்க சொல்லும் பொழுது, when you tell others, இந்த பிள்ளை அடி வாங்கினதுக்கு நீ தான் காரணம்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ஆள் தலையே எடுத்துடு அப்படின்னு. and they are telling to take my head off. ராஜா செய்வாரா செய்ய மாட்டாரா? Will the king do it? செய்வார். ஏன்னா He will do it. உனக்கு ஒரு பிரச்சனைனா அதே தான் மற்றவங்களுக்கும். Because everyone are equal. நான் ஒரு ஓமையா சில வழிமுறையா சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. When I am telling it as a pattern, ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுற, இவங்க எப்ப எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க, இவங்க அடியணும், நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் கண்களுக்கு முன்பாக என் சத்துருக்கள் வெட்கப்படுவதை என் கண்கள் காட்டுங்க. you'll have the vengeance about them. உன் வேலை வெட்டிலாம் போகாம காது அங்கேயே தான் இருக்கும். Keep on not. வந்தாங்களா போனாங்களா, என்னாச்சு, ஐயோ ஒன்றும் நடக்கலையா, இன்னைக்கு ஒன்றும் ஆகலையா, கீழே விழுந்துட்டாங்களா, கால் உடஞ்சுதா, லைட்டாக ஃப்ராக்சர், நாளைக்கு தான் தெரியும், எக்ஸ்ரே எடுக்க வெயிட் பண்ணுமா, அது ஃப்ராக்சராக தான் இருக்கும், கையை நல்லா முறிஞ்சிருக்கணும், நாளைக்கு பார்த்தா அது கை நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் ஒருத்தர் உடச்சின்னு வந்து நிற்பாங்க. The more and more we watch, we will have. ஏன்னா தேவன் பார்த்துட்டே இருப்பாரு. Because that's when God sees. சமீபத்தில் இருக்கிறவருக்கும் தேவன் தான், தூரத்தில் இருக்கிற தேவன் அவர். நம்ம மற்றவங்களுக்கு குறிச்சு எதை நினைச்சு கொண்டிருக்கோமோ அது உங்க வீட்டுல நடக்கும். If we are thinking vengeance about others, நீ இதை நினைக்காம விட்டினா அப்ப கர்த்தர் எனக்கு செஞ்சது நியாயமா? கர்த்தர் எப்படின்னு சொல்லுங்களேன். எதை விதைக்கிறாயோ we reap. உனக்கு ஒரு பலவீனம் வருது, உனக்கு ஒரு அடி உழுது, உனக்கு ஒரு இழப்பு இருக்குன்னா அதே மாதிரி அங்கேயும் கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா உன் வாயை திறந்து அவங்களுக்கு இதை நடக்கும்னு நீங்க சொல்லக்கூடாது. But you should not say. இருதயத்திலையும் நினைக்க கூடாது. Or you should not think in your heart. மனவை கூட செய்ய கூடாது. You should not even mourn. இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. This is a very important. மனவரனாவே அங்க கர்த்தர் மத்தியில இருக்க மாட்டார். Even if you are murmuring, உன்னை வாட்ச் பண்ணிக்கொண்டே இருப்பார், வாட்ச் பண்ணிக்கொண்டே இருப்பார். உன் நினைவுகள் என்னவா இருக்கு? God watch. அத கர்த்தர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நல்லா கவனிங்க, நீ எதை நினைக்கிறாயோ அதுக்குள்ளாக நீ மாட்டிடுவ. You what you think you'll change into that. அவங்க வேலை போகணும்னு நினைச்சா உன் வேலை போயிடும். If you think அவங்க வீடு குடும்ப கெடுன்னு நினைச்சா உன் குடும்பம் கெடும். If you think bad about them, you will receive. அவங்க வீட்ல ஒரு அவமானம் வரும்னு நினைச்சா உன் வீட்ல ஒரு அவமானம் வரும். If you want to make them embarrass you, அவங்க வீட்ல வாதை வரணும்னா உன் வீட்ல வரும். if you want them to. அவங்க வீடே இருக்க கூடாது, வீடெல்லாம் விட்டுட்டு ஓடி போகணும், இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு பண்ணாங்க நினைச்சா உனக்கு வீடு இருக்காது. If you think bad about நீ them, நினைப்ப நான் ஜெபிக்கிற பிள்ளை தானே, you may think that we are. ஜெபிப்பதற்கு உண்டான பலன் பரலோகத்துல இருந்து அவரோட கூட வரும். God will give the gift. நீ நினைக்கிறது, நீ பேசுறதுக்கு உண்டானது உன் பூமியில உன் கூட இருக்கிறதோடு சேர்ந்தே வரும். The things we do in the world. இதை நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா, When we correct this, சொல்லுங்களேன், இயேசுவே கண்ண மூடி மற்றவர்களை குறித்து, மற்றவர்கள் அழிவு குறித்து, என் சத்துருவை குறித்து சொல்லுங்க, against my enemy, என் நினைவுகள் இருக்காதபடி, அவர்களை குறித்து யோசிக்காதபடி, என் நினைவுகளை மறக்கும்படியா செய்யுங்க. சொல்லுங்க பார்க்கலாம்.
அவர்கள் என் சத்துருக்கள் எனக்கு செய்த தீங்கை மறக்கும்படியாக எனக்கு நினைவு செய்யுங்க. Help me to forget it. நீங்க கேளுங்க, அப்ப அவர்கள் செய்த தீங்கு என்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கு. ஐயோ என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, ஐயோ என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, இதே புலம்புறத காட்டிலும் Instead of mourning, தேவன் உனக்காய் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். kingdom இங்க for கண்ண தரங்கள, இன்னைக்கு நீங்க ஒரு பாடுல இருக்கீங்கன்னா நீ விதைச்சதுக்கு அனுபவிச்சுட்டு இருக்க. உன் சத்துரு உனக்கு இப்ப தீங்கு வச்சிருக்கான வெயிட் பண்ணு. ஒரு காலகட்டங்கள்ல கத்தரே செய்வார். நீ ஒரு அடி தான் அடிக்க முடியும், கத்தர் அடிச்சானா எந்திரிக்கவே முடியும். சொல்லுங்க, கத்தர் எனக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, எனக்காக me. கத்தர் யாவும் செய்வார். மத்தவங்களை குறிச்சு யோசிக்காதீங்க. உனக்கு தீங்கு செஞ்சவன் தான், We should not think about others. குடும்பத்தை கெடுத்தவன் தான், They may be enemy of you. வீண் வம்புக்கு வந்தவங்க தான். They may be சொல்லுங்க, கத்தர் பார்த்து கொள்வார். God will take care of அவங்க எதை விதைக்கிறாங்களோ சொல்லுங்களேன், reap what they sow. அதை அறுப்பாங்க. அவங்க தீங்கு செஞ்ச டேட்டை நோட் பண்ணிக்கோ. ஒரு காலகட்டத்தில் கத்தர் அவங்களை வாதிக்கிறதையும் உன் கண்ணில் பார்க்க முடியும். அந்த டேட்டும் பாரு, எவ்வளவு காலகட்டங்கள் கத்தர் எடுத்தாருன்னு. நீங்க எடுத்து போய் அதுல முயற்சி பண்ணீங்கன்னா கூட சேர்ந்து பாவமும் வரும். நீங்க You do it on your இவன் செஞ்ச பாவத்தை இவன் இதை பண்ணிட்டாலே நீ கையை வைக்கும் பொழுது அது திருப்பி அடிக்கும் நம்மள. when we try to correct them, it will affect us. அடுத்த ஒரு காரியம், And the next thing is, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். should not keep on advising others. நியாயம் விசாரிப்போம். We'll judge others. யாருக்கு நீங்க நியாயம் விசாரிக்க கத்தர் உங்களை அனுமதித்திருக்கிறான்னா உங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான். சொல்லுங்க, We only have the rights to correct உன் our மனைவியோ உன் கணவனையோ நியாயம் விசாரிக்க தேவன் அனுமதி கொடுக்கல. We are no one to judge our wife or our husband. நீங்க ரொம்ப பண்ணிட்டு போனீங்கன்னா கத்தர் உன்னை திருப்பி அடிப்பார். If you are doing it again and again, God, நான் ஆரம்பத்துல வேலை செய்யும் பொழுது in the beginning when I was காலையில working, வீட்டுல சண்டை வரும். எப்படி ஆரம்பிக்கும்னா, போகும்போது ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சிருக்க சொல்லுவேன், கண்டிப்பா ஆன் பண்ணி இருக்க மாட்டாங்க. I'll- அப்பயே ஆரம்பிச்சிடும் சண்டை. சரி சொல்லிட்டு அறக்க பறக்க அயன் பண்ண வைப்பேன். when I சட்டையில் அயன் பண்ணும் பொழுது சட்டை ஃபுல்லாவே சரியா துவைச்சிருக்க மாட்டேன், எங்கேயோ ஒரு அழுக்கு இருக்கும். there'll be some stains in the shirt. பாதி தூரம் அயன் பண்ண பிறகு அந்த சட்டையை வைக்கணும், திட்டுவேன், சண்டை ஆரம்பிக்கும். I'll scold my wife. ஆரம்பிச்சுட்டு சாப்பிடாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போவேன். அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. After that, I'll fight with them and I'll leave the house. கண்ணாமண்ணன்னு திட்டிட்டு கிளம்பி இருப்பேன். திட்டிட்டு போன எனக்கு தெரியல, அப்புறம் பார்த்தா தான் தெரியுது. திட்டிட்டு இங்கேருந்து போவேன், After leaving the house, டிராஃபிக் போலீஸ்ல திட்டு வாங்குவேன். I'll get randomly stolen. ஆட்டோக்காரன் குறுக்க வந்து திட்டுவான். வேலையில போனா அன்னைக்கு ஃபுல்லா திட்டு வாங்கிட்டே இருப்பேன். இவங்களை திட்டினது ஒரு அரை மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இல்லை, சாரி ஒரு ஒரு ½ அன் அவர் இல்லை 1 hour தான் இருக்கும். Scolded them for like மீதி இருக்கு 8 மணி நேரம் உலகம் ஃபுல்லா என்ன திட்டிட்டே இருக்கும். next 8 hours I will get scolded. இது கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு, ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு இதே மாதிரி. Like it was going like this for about 1 year. அப்ப யோசிக்கிறேன், I was wondering, இவங்களை திட்டிட்டு போனாதான் நடக்குது, ஒருவேளை இவங்க ஜெபம் பண்றாங்களே, நமக்கு விரோதமா ஜெபம் பண்றாங்களோ. I thought my wife is praying against. இப்ப ஏன் டார்கெட்லாம் என்னன்னா இவங்களை ஜெபம் பண்ணக்கூடாது. And my target was to ஜெபம் பண்ணா இவங்களை திட்டினா எனக்கு என்ன, அது ரிப்பீட் அடிக்குது, பழி வாங்குறாங்க. ஏதோ என்னை திட்டு வாங்க முடியாது, ஏதோ மனோர் ராது கேட்பேன், ஏதோ மனோரியான்னு. நான்லாம் இல்லைங்கன்னுவாங்க. நான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும், என்ன ஏதோ பழி வாங்குறாங்க. I thought she's taking vengeance and revenge on அப்புறம் me. தான் யோசிக்கிறேன், நான் இங்க கையை வச்சா எனக்கு வெளியே அடிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றது இல்ல, இவங்க அழுக்கா பரவாயில்லை, After சாப்பாடா that, சரியில்லை. I started to adjust everything. சில விஷயத்தை நீ கண்டுக்காம விடுறது குடும்பத்துல சமாதானத்தை உண்டு பண்ணும். Some things leave peacefulness in the house. வீட்டில் நிறைய ஆம்பளைங்க வீட்டில் ஜபாஸ் அப்படியே பாக்கில கையை விட்டுக்கிட்டு அப்படியே ராஜா மாதிரி வீட்டில் காஃபி வேணும் எல்லாம் வேணும் வச்ச தட்டை கூட நானும் அப்படிதான். ஆனால் வேலையில் போனால் இன்னொருத்தருக்கு எத்தனை பேர், சார் சாப்பிட்றீங்களா சார், When we go இதை to வாங்கிட்டு வரட்டுமா சார், அவனுக்கு எல்லாத்தையும் கை காலில் அமைக்க விடாது தான் பிரச்சனை, மீதி எல்லாத்தையும் செய்வோம். we will work for others. நல்லா கவனிங்க, Listen carefully. எதை விதைக்கிறோமோ We reap அதை what we sow. நீ உன் மனைவியை நீ குற்றப்படுத்துறேன்னா, உன் கணவனை குற்றப்படுத்துறேன்னா, Your wife or அம்மா your இங்க husband. பாருங்கம்மா, ஒருத்தன் பாவம் செய்யறான், குடிக்கிறான்னு சொல்லுவாங்க. அவன் போதையில, அவன் வீட்டுக்காரன் போதையிலே இருக்கான், அவன் குடிக்காரன்னு சொல்லுவீங்க. We'll accuse them by telling that he is a drug. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு போதையில இருப்பீங்க. Every நான் human has சொல்றேனே, an addiction. சில பேர் டிவி சீரியல்லே போதையில இருப்பீங்க. Some people will be addicted to the TV ஆமா. serials. லிக்கர்ல போதை, உனக்கு எது மேல ஆசை?
சில பேர் சினிமாலேயே உட்காந்துருப்பாங்க. Some people will be addicted to the cinema. சில பேர் யூடியூப், ஃபேஸ்புக் இதில் இல்லாமல் தூங்க மாட்டோம், இருக்க Some மாட்டோம். people will be addicted to the social சில media. பேருக்கு மொபைலில் மோகம், அது ஒரு போதை. Everything is a different kind of addiction. எத்தனை பேர் இந்த ரஜினி படம், கூலி படம் போயிட்டு வந்தீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. எது நடந்தாலும் சரி, ரஜினின்னு இல்லை, முதல் ஷோ முதல் போய் பார்த்துடணும், அது ஒரு போதை. It is a kind of addiction. சில பேர் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் போக மாட்டேன், ஐபிஎல் டிவி மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு Some இருக்குது. people will keep on will be வேலைக்கு டைம் எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டு 6 அடிக்கிறான் 4 அடிக்கிறான், அவனுக்கு அது மேல போகுது, அவனுக்கு குடி மேல போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். சில பேருக்கு வெளியே சுத்துறது போகுது. Some people have the addiction of going. நம்ம ஒரு இதுல கரெக்டா இருக்கிறதுனால மத்தவங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கோம், குற்றப்படுத்திக் கொண்டே இருப்போம். When we are correct in one thing, we accuse. நீ இது சரியில்லை, நீ இது சரியில்லை. You தேவன் don't do பார்த்து கொண்டே இருப்பாரு. God நான் is நீதி watching. செய்கிறேன், நான் நீதி செய்கிறாள். நீ ஒன்னு குற்றப்படுத்துற, ஒன்னு குற்றப்படுத்த 4 பேர் வந்து If நிப்பாங்க. you are accusing someone, many people. இதுக்கு தான் ஒரே வழி, வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். We have to be silent. நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, A good Christian life is கண்டுக்க கூடாது, we have to leave it undisturbed. எதை குறிச்சும் பேசக்கூடாது. Should not talk இது about உன் others. வீட்டுல வேலையில செய்ய முடியாது, செஞ்சிட்டீன்னா உன் குடும்பம் தான் பரலோகத்துக்கு ஏற்ற குடும்பமா இருக்கும். In law, your family will be like. கணவன் செஞ்சதை மனைவியால் ஒத்துக்க முடியாது. இவ எப்ப சொன்னாலும் வேலைக்கு வீட்டுக்கு லேட்டாவே வராரு. The wife cannot accept the mistakes done by. அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசக்கூடாது சொன்னா அவங்க கிட்ட தான் பேசுறாரு. Keep on talking to the same person. வீட்டுக்கார மேல ஒரு குறை, They'll மனைவி find மேல இவ எப்ப பார்த்தாலும் சாப்பாடு ஒழுங்கா ஆக்க மாட்டான், அவங்க அம்மா வீட்டுக்கு போற அவர் ஒரு குறைய சொல்லுவார். and the husband will accuse some the things about the wife. உண்மையாவே அவங்க மேல தப்பு இருக்கலாம், They would have really done a mistake, ஆனா அந்த தப்பை நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாது. but we will not. பிசாசு என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் செய்யற தப்பவே பூம் பண்ணி காட்டும். The evil spirit will keep on talking about the sin. ஒருத்தரை குறிச்சு நீ பேச ஒன்னு குறிச்சு 4 பேர் பேசிக்கொண்டே இருப்பாங்க. கத்தர் More and more நீ you அவனை talk குறிச்சு about பேசுறல, இங்க பேசு. You will இவனை பத்தி talk பேசுறல, நான் உன்னை பத்தி 4 பேர் பேச வைக்கிறேன் பாரு. எதை விதைக்கிறாயோ We reap what is sow. அத சொல்லுங்களேன். அப்ப என்ன பண்றது பாஸ்டர் சொல்லுங்களேன், காதுல கண்டுக்கூடாது. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒரு புள்ள ரொம்ப மோசமான ஒரு காரியம் பண்ணும். Example, a child is in a very bad. அப்பாக்கு அவனை அடிக்கணும் கொல்லணும்னு இவரி இருக்கும். The father is very angry, பாத்தீங்கன்னா எங்க உடுங்கன்னா அவன் மேல பாசம் காட்டுவாங்க. but the mother will be so calm. 2 பேருக்கும் புள்ளதான், ஒருத்தருக்கு அந்த தப்பிதங்களை ஏற்றுக்கொள்ள முடியுது, ஒருத்தங்களை என்ன பண்ண முடியுது, ஏற்றுக்கொள்ள முடியல. One parent can accept the mistakes. ஏற்றுக்கொண்டவங்க அந்த பிள்ளையை நேசிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க எதிர்க்கிறாங்க. One is against the child and the one. இதுதான் உங்க வாழ்க்கையில உன் கணவன் செய்யற தவறோ, உன் மனைவி செய்யற தவறோ, The mistake. ஆனா உன் பிள்ளையை நீ கண்டிஷன் பண்ண, பிள்ளை பக்கம் போல. நான் சொல்றேன் மத்தவங்களை It's நீ about ஜெபி. others. அவங்க குற்றம் இருக்கா, ஆண்டவரே இந்த குற்றம் எனக்கு இஷ்டப்படக்கூடாது. ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ள உள்ள வந்தோடனே வீடு பெருக்கலைன்னா எனக்கு ஒரு நிறைய ஆண்களுக்கு வீட்டில் வந்து கரெக்டாக உள்ள வரும்போது ஸ்டார்டிங்கே யார் வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க இருந்தாங்கன்னா வீட்டில் சண்டை வரும். ஏன்னா நான் சொல்லிட்டு போனேனே, நான் செய்யக்கூடாது சொல்லி நீ செஞ்சு. அப்போ கத்தர் என்ன கேட்பாரு, நீ இதை செய்யக்கூடாது சரி சண்டை போடுற, ஒன்று நான் என்ன வச்சு செய்யறது, நீ எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கியா, கத்தர் கேள்வி கேட்பார். இப்போ ஒரு ஜெயிலில் பார்த்தீங்கன்னா, for example in a jail, அவனை பார்த்தா கொள்ளக்காரன் மோசமான ஆளு, ஏன்னா அவன் குற்றம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம குற்றத்தெல்லாம் அப்படியே இங்க ஒருத்தரை எந்திரிச்சு நீ செஞ்ச பாவத்தெல்லாம் குற்றத்தெல்லாம் எழுத, நீ தான் முதல் ஜெயில இருக்கணும், அவங்கள வெளியே வந்துருவாங்க. if we speak out our sins, we'll be in the jail. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இன்னொருத்தர் குறிச்சு நான் நினைக்கிற நினைவு எனக்கு வரக்கூடாது. சொல்லுங்களேன், கண்ண மூடி இயேசுவே, Lord, இது டெய்லி நான் சொல்ற ஜெபத்தை டெய்லி சொல்லணும். ஏசப்பா, Lord, என் மனைவியை குறிச்சு, about my என் wife, கணவனை குறிச்சு, my husband, என் பிள்ளையை குறிச்சு, my children. அந்த பிள்ளை மேல வெறுப்பு வராதபடி, I should not turn against. கசப்பு வரக்கூடாதபடி, Should not. அவர்கள் செய்யற தப்பிதங்களை நான் மறக்கணும், I should forget the mistakes. மன்னிக்கணும். I should. அது என் இருதயத்தை உழுக்க கூடாது, அது என் இருதயத்தில் இராதபடி அந்த காரியத்தை முற்றிலும் மறக்கும்படியாக ஒரு சமாதானத்தை ஊற்றுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்க. ஒரு கணவன் பேசிடுவாரு, அசிமாத்திட்டு ஏதோ மனசுக்கு, அப்புறம் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஆனா அவர் கிட்ட இருக்கும் போதெல்லாம், அன்னைக்கு இருந்தாலும் இப்படி பேசிட்டானே, அன்னைக்கு பேசிட்டான், அந்த ஒரு வார்த்தையை வச்சே பண்ணுவோம்லம்மா, அது இன்னைக்கு ஆண்டவரே அந்த நினைப்பு வரக்கூட. அவ எப்போ அன்பு வந்துடுச்சோ பழைய தூக்கி குப்பையில போட்டு கட்டிக்க. யாரு திறக்க சொல்ல திறந்தாதுன்னா இருக்கும், நாத்த எடுக்கும், திறக்கவே வேணாம், அதை பத்தி யோசிக்க வேணாம், முடிஞ்சது போட்டோம். நீ எப்பெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியோ, தேவன் உன் பாவத்தையும் மூடுகிறவரா இருக்கு. இந்த ஆவிக்குரிய உலகம் சொல்ற பாத்தீங்களா, நீ ஒரு சின்ன பாவம் செஞ்சா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தேவனிடத்துல. உன் புள்ள பாரு Even if you do அங்க சைட் அடிக்கிறான் பாரு,
அங்க பார் இந்த காரியத்தை அங்க திருடுறான் பார், அங்க புடுங்குறான் பார், ஏமாத்துறான் பார். இது கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் உன் மேல போயிட்டே இருக்கும். There'll be lots of complaint going. நீ ஜெபிக்கிறதுல ஒண்ணும் இல்ல. You're not praying. தேவன் பார்த்துருப்பான், ஒருத்தராது இவனை குறிச்சு நல்லது சொல்லுவாங்க பார்த்தா 2 பேரும் வாயை மூணு இருப்பாங்க. யாரு? ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறோம். அவங்க உனக்காக அவங்க கம்முன்னு இருப்பாங்க. ஏன்? உங்ககிட்ட இருந்து ஒண்ணு நல்லது இல்லையே. Because there is no good thing about you. அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, புண்ணியங்களை சேர்த்துக்கொள்ளுங்க, நல்லது செய்யுங்க, Store up நல்லது செய்யுங்க. righteousness. எவ்வளவு பேர் திருடனா இருந்தாலுங்க தானம் தர்மம் பண்றதுக்கு யோசிக்க மாட்டான், கொடுப்பான். ஏன்னா அதனால நல்லது கிடைக்குமா. If we give good, இங்க கர்த்தர் சொல்ற சில விஷயங்களை கண்டுக்காதீங்க. சொல்லுங்களேன், ஏசப்பா leave some things undisturbed. எந்த ஒரு நினைவுகளும் என் இருதயத்துக்கு வரக்கூடாது, No things should என்னை come in. காயப்படுத்தக்கூடாது, என் காதுக்குள்ள உள்ள போகாதபடி என் செவிகளை அடைத்தரலும் ஆண்டவரே. என் குடும்பத்துல இதே மாதிரி செய்யுங்க, என் பிள்ளைகளை வேலையடைங்க, என் கணவருக்கு சொல்லுங்க, என் கணவருக்கு யார் வீட்டுல சண்டை வருதோ அப்பா அவர்களுக்கு என் பிள்ளைய குறிச்சு இருக்க நினைப்புகள் மாறட்டும், எரிச்சல்கள் மாறட்டும், அன்பு மலரட்டும். Let's go. நீங்க சொல்ல 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 More இந்த and more ஜெபம் டெய்லியும் பண்ணுங்க. முதல் நீங்க மாறிட்டு ஜெபம் பண்ணணும். We have to first change. மாறாம இன்னொருத்தர் குற்றப்படுத்த கூடாது. We are no one to accuse others. அடுத்தது நம்பிக்கை துரோகம். And next is betrayal. நம்பிக்கை துரோகம்னா என்னங்க? What is betrayal? நம்பிக்கை துரோகம்னா என்ன? நம்ம சொல்லுவோம் நம்பிக்கை துரோகம்னா லவ் பண்ணிட்டு ஏமாத்துறது, கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துறது, இதான் நம்ம இதை சினிமால பாக்குறது. It is what we see in the cinema. நம்பிக்கை துரோகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையில கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கும். Everyone are doing. உன்னை நம்பி ஒருத்தர் வாழ்க்கை கொடுத்திருப்பாங்க, அவங்களை ஏமாத்திருப்போம். You have cheated someone who. உன் ஃப்ரெண்டு ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கும், சின்ன விஷயம், அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்போம். Your friend. நம்பிக்கை, உன் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன். வேலையில உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நீ செய்யலன்னா அதுக்கு பேர் நம்பிக்கை You are துரோகம். not doing the work given to you. சம்பளத்தை வாங்கிட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னா அதுக்கு பேர் நம்பிக்கை You're துரோகம். receiving the salary, but you're not. உன் உரிமையை நீ செய்யலன்னா நம்பிக்கை துரோகம். You're not doing your கொடுத்த responsibility. வாக்க காப்பாத்தலன்னா நம்பிக்கை துரோகம். You didn't. நீங்க எங்கெங்கெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்றீங்களோ The places where you do betrayal, உனக்கு பின்னாடியும் 10 பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. and after that 10 people will be. நீ பண்ணலன்னா உனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. நல்லா வச்சுக்கங்க. You're not doing. பிசாசு கேட்கும், அவன் பண்ணான்ல நான் பண்ணக்கூடாது, சரி பண்ணுன்னு. அவன் பண்ணல, நீ ஏன் போய் அவனை போய் தொடுற? அவன் அந்த பேர் பண்ணல, அவன் நம்பிக்கை துரோகம் யாருக்கும் பண்ணல, நீ பக்கத்துல போவது தடுத்து போடுவார். நிறைய பேர் சொல்லுவோம், என் ஃப்ரெண்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, என் வேலையில இருக்க என் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, Our friends betrayed us. என் பார்ட்னர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. Partner betrayed. எந்தெந்த இடத்துல உனக்கு மனிதர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்களோ நீயும் ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. அதன் பலன் தான் விதைச்சிருக்கிற, இன்னைக்கு அறுவடை செய்யற. Someone is betraying you, you would have betrayed someone. அந்த சத்தியத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டா நடந்து போனவைகள் நன்மைகள். You learn the promise and the way. இனி வர்றது ஒரு வார்த்தை கொடுக்குமோ, ஐயோ இது நம்பிக்கை துரோகமா இருந்தா எனக்கு 10 பேர் செய்வாங்க. நீங்க ஒண்ணு விதைச்சீங்கன்னா கர்த்தர் 10 செய்வார். If you do one thing, God will give you back at. நீ ஒருத்தருக்கு தான் செய்வ, உன்னை சுத்தி 10 பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. If you betrayed one person, 10 people will be. நீ ஒரு குடும்பத்தை கெடுப்ப, உனக்கு உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு 10 பேர் வந்து நிப்பாங்க. உதவிக்கு தேடி போனா பாக்குற ஆள் எல்லாம் உனக்கு எதிரியா தான் நிப்பாங்க. No one will be there to help, and everyone will சொல்லுங்க, be. எதை விதைக்கிறோமோ We reap what we sow. அதை அறுப்போம். சொல்லுங்க, எதை விதைக்கிறோமோ We reap. அதை அறுப்போம். இத நீங்க இந்த சத்தியத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா You have to உன் learn. வாழ்க்கையில ஓட முடியும். If we learn this நான் promise, சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கு நம்பிக்கை துரோகம், உன் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கியா? உங்க அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை, உங்க அப்பா உன நம்பிக்கை, உங்க அம்மா நம்பிக்கை கொடுத்து இந்த அம்மா போனை படிக்கிறதுக்கு மட்டும் வைமானுவாங்க. your parents will give you a mobile. ஃப்ரெண்டுக்கு தெரியாம சேட் பண்ணுவோம். நான் சொல்லுவேன், ஈத்தன் டே நீ எதை வேணா பாரு, யூடியூப்பை மட்டும் ஓப்பன். அவன் நான் இல்லாத டைம் தான் யூடியூப் பார்த்துட்டு இருப்பான். அது ஜாலியாக நினைச்சுப்பாங்க. அது நம்பிக்கை, உன்னை நம்பி சொல்லி கொடுக்குறோம். It is a betrayal. சின்ன பசங்களுக்கு தெரியாது, The children don't know. பட் நம்ம செய்யறது தான் பிள்ளைகளுக்கு விதைக்கும். But what we do affects the children. உன்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கிறனோ அதை சொல்லுவாங்க. சிறுகையில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். You have to be. எல்லா வசனத்துக்கும் நான் சொல்ற இந்த காரியங்களுக்கு கனெக்டோடி தான் எல்லா ஆசீர்வாதமும் நினைச்சு நிற்கும். நல்ல கவனிங்க, Be connected to this. இன்னைக்கு நம்பிக்கை துரோகம் எது பண்ணிருக்கீங்களோ கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. இனி உன் வாழ்க்கையில பரவாயில்லை, நடந்து போனதுனால இனி நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். அந்த டைம் சொல்லுங்க, இயேசுவே Lord, எல்லா கண்களை மூடி, இயேசுப்பா Lord, நான் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கப்பா, I have betrayed you. என்னை மன்னிங்க. ஒப்புக்கொள்ளுங்க, முதல் என்னை மன்னிங்க. Forgive me.
இனி நம் நம்பிக்கை துரோகம் பண்ணாதபடி Hereafter I should not. என்னை வேலி அடைங்க. Help me to அந்த not டைம் என்கிட்ட ஸ்ட்ராங்கா பேசுங்க, என் இருதயத்துல பேசுங்க. speak to அந்த சூழ்நிலையில நான் சிக்காதபடி என்னை வேலி அடைங்க. protect me from the situation. யூதாஸ் நம்பிக்கை துரோகம் பண்ணா, நல்லா கவனிங்க, இயேசு கூடவே இருந்து காட்டி கொடுத்தான். He betrayed Lord. பேதுரு நம்பிக்கை துரோகம் பண்ணார், 3 முறை மறுதலிச்சார். Peter நம்பிக்கை துரோகம் சும்மா கிடையாது, கூடவே இருந்து இயேசுவை பார்த்துட்டே இருக்கிறார். எனக்கு தெரியாதுன்ற கூடவே நான் தான் கூட இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, கூடவே இருந்து குழி படிச்சுட்டு போயிடுவாங்க. கேட்டா நான் என்ன பண்றதுங்க, என்னை அடிப்பாங்க, அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கூடவே இருக்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு முறை எங்க பழைய வீட்டாண்ட in my old house, பக்கத்துல இருக்கவங்க எங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. a neighbor complained. நாங்க கம்ப்ளைண்ட் போலீஸ்காரர் கூப்பிட்டு, பாருங்க இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. So I went to the police. பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டாங்க. எதிர் வீட்டுல இருக்கவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். சொன்னாமா இந்த போலீஸ்காரங்க இவங்கள வேணா கேளுங்கன்ற, அவங்கள நாங்க இங்க இல்லவே இல்லைங்க, பார்க்கலங்க அப்படின்ட்டாங்க. The people இல்லம்மா நீங்க இருந்தியாமே, அப்படிலாம் நடக்கலங்க அப்படின்ட்டாங்க. but the neighbor did. போலீஸ்காரன் யார் சொல்றது நம்ம சாட்சி சொல்ல, அவங்க போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் பிரதர், அவங்க சண்டை போடுறவங்க, அப்புறம் நீங்கள் போயிட்ட பிறகு அவங்க என்ன சண்டைக்கு வருவாங்க, அதில் தான் பயத்தில் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு யார் மேலே கோவம், சண்டை போட்டவங்க மேலே இல்லை, நம்பிக்கையே நினச்சி இவங்களை நம்பி போலீஸை கூப்பிட்டுமே, இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்குதுன்னா நம்ம யாருக்காவது ஒரு டைம் என்ன பண்ணியிருப்போம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்போம், சின்ன காரியம் பண்ணியிருப்போம். கர்த்தர் பெருசாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். You would have done a small mistake, but இன்னைக்கு நீங்க வந்திருக்க உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறாங்களா, நீ கவலைப்படாத. இன்னையோட உன் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. இயேசுவே, இன்னையோட எனக்கு பிரச்சனை முடிஞ்சது, இன்னையோடு என் துக்க நாட்கள் முடிந்தது சொல்லுங்க. இன்னையோடு என் நெருக்கங்கள் மாறினது சொல்லுங்க. இன்னையோடு என் கஷ்டங்கள் மாறினது. இனி என்னை புதிய மனிதனாய் மாற்றுங்க சொல்லுங்க. இனி புதிய மனிதனாய் மாற்றுங்க. அப்ப ஆவிக்குரிய பிள்ளையாய் மாற்றுங்க. என் இருதயத்துல பேசுங்க. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. எல்லா கண்களை மூடி இயேசுவே என்னோடு நீ பேசி கொண்டிருக்கிறதுக்கா நன்றி. நான் யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணணும், என்ன மன்னிங்க பான்னு சொல்லி கேளுங்க. இனி நான் பண்ணாதபடி, இனி புதுசா யாரையும் நான் ஏமாற்றாதபடி என் வாழ்க்கையை வேலி அடைங்க. எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. இன்னைக்கு நீங்க கேட்க என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஓ ரபா சபா ஹபா 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 ஓ ரமா சத்தலீதடா ஹந்தடா கதலாதடாதடபா. மகிமை 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 மகிமை. Glory to Jesus, glory to Jesus. தேவ பிரசன்னம் ஒவ்வொருத்தர் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கு. தேவ வல்லமை ஒவ்வொருத்தர் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உன்னை மன்னிக்கிறவரா இருக்கிறார். அவர் ரத்தம் உன்னை மன்னித்து கொண்டு இருக்கு. இயேசுவே என்னை பரிசுத்த என் மனிதனாய் மாற்றுங்க. மற்றவர்களை குறித்து ஏளனம் பண்ண என் இருதயம் இனி கல்லா இருக்கக்கூடாது, பெருமைக்குள்ளாக இருக்கக்கூடாது. பெருமைக்குள்ளவனோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அப்பா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு, அப்பா நல்லா இல்லவங்களை பார்த்து நான் ஏளனம் பேசக்கூடாது. என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை வேலி அடைங்க. நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் மாற்றுங்க சொல்லுங்க. வாய்களை திறந்து ஓ ரபா லாதடா ஹந்தடா கதலாதடியா அந்தடா கதலாதடா. அநேகருக்கு அட்வைஸ் பண்ற அந்த இருதயம் மாறட்டும் அப்பா. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அந்த எண்ணங்கள் என் இருதயத்தை விட்டு நீங்கட்டும், என் குடும்பத்தை விட்டு நீங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்துல நிலைத்து நிற்கட்டும். கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க மத்தியில இறங்கி கொண்டிருக்கு. உனக்கு பின்பாக தொடர்ந்து வந்த எல்லா சத்துருவின் துரைத்தனத்தின் அதிகாரங்கள், பிசாசின் வலைகள் இன்னைக்கு கர்த்தர் கிழித்து போடுகிறவரா இருக்கிறார். பெற்றுக்கொள். எல்லா கண்களை மூடி, எல்லா கரங்களை தட்டி எல்லா சோத்திரத்தோடு கூட சேர்ந்து நல்ல ஆவில நிரம்பி ஜெபிங்க. தேவன் உன்னோடு இருக்கிறார். மகிமை. எஸ் க்ளோரி. ஜெபிங்க. ஒவ்வொருத்தர் மத்தியில வாலிப பிள்ளைகள்லாம் ஜெபிங்க. சிறு பிள்ளைகள்லாம் ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க கர்த்தர் உனக்கு புது பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு
ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். நம்மளே நம்ம எதிர்காலத்தை கெடுக்காதபடி என்னோட பொறாமைகள் சொல்லுங்க, பழி வாங்குற எண்ணங்கள், அப்பா குரோதங்கள், அப்பா கோபங்கள் எல்லாம் மாறும்படியாய் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா என்னை சுத்திகரிங்க சொல்லுங்க. இன்னைக்கு கேட்ட சத்தியம் This is the புதுசா இருக்கும் உங்களுக்கு. You would ஆனா have heard இதுதான் it வந்து for the அடிப்படை first time. பேஸ். ஏன் நடக்குது நமக்கு? Why does it happen? எதை விதைக்கிறோமோ We reap அதை அறுப்பா. what we sow. உனக்கு எப்படியோ அதே தான் எதிரில் இருக்க சத்ருக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாவே போதும், சத்துருக்கள் அந்த வேதனைப்படுறதை பார்க்க முடியும். உன் வாயிலையோ சிந்தனையிலே நினைச்சிடாதீங்க. Should not think bad about others. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் வந்து தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோம்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.